பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி பெண்களுக்கு மகளிருக்கு போக வேண்டிய காசு பிடிங்க இங்கே கொடுத்துருக்கீங்க. அவர்களுக்கு தராம மாற்றம் செய்த மகளிர் உரிமை தொகைங்கிறது ஆதாரம் ஆர்டிஐல போட்டிருக்காங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கென்று அவர்கள் வாழ்க்கை மேம்பாட்டுக்கென்று மத்திய அரசு ஒதுக்கி கொடுத்த நிதியை ஓட்டு பறிக்க பெண்களுக்கு 1000. அதாவது மக்களே, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, பட்டியலின எஸ்சி எஸ்டி மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகையை எடுத்து மகளிர் உரிமை தொகையா கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வேக வேகமாக பரவிட்டு வருது. இதே விஷயம் பார்த்தோம்னா கடந்த 2 வருஷங்கள்ல வேற வேற வெர்ஷன்ல பரப்பப்படுது. ஸோ இந்த விஷயத்துல உண்மை என்ன அப்படிங்கிறத ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எந்த செய்தி அடிப்படையில் இதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2025 டிசம்பர் மாசத்துல வாங்கப்பட்ட ஒரு ஆர்டிஐ தகவல். அந்த ஆர்டிஐல என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்காக இதுவரை ஒதுக்கப்பட்டுள்ள சுமார் 35,653 கோடி ரூபாய்களில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நிதியிலிருந்து எவ்வளவு கோடி ரூபாய்கள் பங்களிப்பாக பெறப்பட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் ஆர்டிஐல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு துறை இருக்குது இல்லைங்களா, அந்த துறையின் கீழே தான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுது. அப்ப அந்த துறையின் கீழே கீழ்கண்ட தலைப்புகள் எல்லாம் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற தகவலை லிஸ்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயிலை எடுத்து ஓபன் பண்ணோம்னா அதுல பார்த்தோம்னா 2235 2635 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. அது வந்து பார்த்தோம்னா கணக்கு தலைப்பு அப்படின்னு போட்டு அதில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தோம்னா மேஜர் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த 2235 அப்படிங்கிறது சோசியல் செக்யூரிட்டி அண்ட் வெல்ஃபேர், அதாவது சோசியல் செக்யூரிட்டி அண்ட் வெல்ஃபேருக்காக எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்களோ அந்த நிதியை வந்து பார்த்தோம்னா இந்த 2235 அப்படிங்கிற அந்த மேஜர் ஹெட்டின் கீழே அதை எழுதுவாங்க. அதுக்குள்ள பார்த்தோம்னா 789 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இது வந்து பார்த்தோம்னா அந்த 2235 கீழே வரக்கூடிய ஒரு மைனர் ஹெட். இது எதை குறிக்குது அப்படின்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் சப் பிளான் அப்படிங்கிறத குறிக்குது. அப்ப இந்த பதிலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஷெட்யூல்டு கேஸ்ட் சப் பிளான் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குது இல்லைங்களா, இந்த வார்த்தையை வச்சுதான் ஆதி திராவிடர் நலத்துறையினுடைய காசை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற கிளைம் வந்து பண்ணப்படுது. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் சப் பிளான் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ அதோடைய அஃபீஷியல் டெஃபினேஷன் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the basic objective of the SCSP has been to channelize the flow of outlays and benefits from the general sectors. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த plan of states for the development of scheduled caste at least in proportion to their population both in physical and financial terms. அதாவது எளிமையா சொல்லணும் அப்படின்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் சப் பிளான் அப்படிங்கிறது ஆதி திராவிடர் நலத்துறையினுடைய நிதியை குறிக்கிறது கிடையாது. பொதுவாகவே எல்லா துறைகள்லையும் எல்லா திட்டங்களுக்கும் ஒதுக்கப்படுற நிதி இருக்குது இல்லைங்களா, அந்த நிதி சரியாக எஸ்சி எஸ்டி மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு திட்டத்திலையுமே எஸ்சி எஸ்டி மக்களினுடைய பாப்புலேஷனுக்கு இணையான விகிதத்தில் பார்த்தோம்னா ஒரு தொகையை எடுத்து அதை ஷெட்யூல்ட் கேஸ்ட் சப் பிளான் கீழே ஒதுக்கி வைக்கணும். இது வந்து ஒரு ரூல். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 20% பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டில் போடக்கூடிய முக்கியமான எல்லா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லையுமே பார்த்தோம்னா அது ஆதி திராவிட நலத்துறையின் கீழே வரணும்னு அவசியம் கிடையாது. எல்லா பொதுவான எல்லா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லையுமே 20% தொகை, அதுக்காக ஒதுக்கப்படுற தொகையில் 20% கிட்டத்தட்ட 20% தொகையை எடுத்து எஸ்சிஎஸ்பியின் கீழே லிஸ்ட் பண்ணி வைக்கணும். அப்போ அந்த பிளான்ல ஒதுக்கப்பட்ட தொகையை ஜெனரல் பாப்புலேஷனுக்கோ ஓபிசி பாப்புலேஷனுக்கோ கொடுக்க முடியாது. அப்போ இதன் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா, டார்கெட்டடாக எஸ்சிஎஸ்டி மக்களினுடைய பாப்புலேஷனுக்கு இணையாக அந்த திட்டம் வந்து அதனுடைய பயன் வந்து போய் சேரும். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்தோம்னா பல 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிற பேர்ல பல திட்டங்களை அறிமுகப்படுத்தினாங்க. ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்திலையுமே ஒரு விஷனை வச்சு சில புது புது திட்டங்களை வந்து கொண்டு வருவாங்க. அதுல குறிப்பா பார்த்தோம்னா முதல்ல 5 ஐந்தாண்டு திட்டங்கள் முடிந்த பிறகு பார்த்தோம்னா அதுல அதனுடைய பலன் இருக்குல்ல, அந்த திட்டங்கள்ல இருந்த பலன் வந்து மற்ற சமூகங்களுக்கு போய் சேர்ந்த அளவுக்கு பட்டியலின மக்களுக்கு போய் சேரல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்தது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சோசியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்லையுமே பார்த்தோம்னா இந்த திட்டங்களுக்கெல்லாம் பிறகும் கூட பட்டியலின மக்களினுடைய சோசியோ எக்கனாமிக் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது மற்ற சமூகங்களினுடைய ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய சமூகங்களினுடைய அந்த இண்டிகேட்டர்ஸை விட பின்தங்கி இருக்கிறத எல்லாருமே ஒரு விமர்சனமாக எழுப்புனாங்க. அப்போ இந்த திட்டத்தினுடைய பலன்கள் பர்டிகுலராக
பட்டியலின மக்களை போய் சேரவில்லை அப்படிங்கிறது பெரிய குற்றச்சாட்டாக மாறுச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா 6வது ஐந்தாண்டு திட்டம், அதாவது 1980 to 85 இந்த பீரியட்ல பார்த்தோம்னா இந்த திட்டம் கொண்டு வந்தப்ப ஒரு புது நடைமுறையை உருவாக்குனாங்க. அதில் தான் பார்த்தோம்னா முதல்ல இந்த ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் அப்படிங்கிற ஒரு பிளானை வந்து உருவாக்குனாங்க. அதுக்கு பிறகு பல ஆண்டுகளாக பல மாற்றங்கள் நடந்து பார்த்தோம்னா இந்த ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் அப்படிங்கிறது ஷெட்யூல்டு கேஸ்ட் சப் பிளானாக மாற்றம் அடைஞ்சுது. இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா 2024 தமிழ்நாடு அரசுலேருந்து ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் என்ன சட்டம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஆக்ட். இந்த சட்டத்தின் மூலமாக என்ன நடந்தது அப்படின்னா ஏற்கனவே SC SP ஷெட்யூல்டு கேஸ்ட் சப் பிளான் மூலமாக உறுதி செய்யப்பட்ட தொகை எந்த இடைவெளியும் இல்லாமல் எந்த சிக்கலும் இல்லாமல் முழுமையாக பட்டியலின மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற உறுதியை இந்த சட்டம் கொடுத்தது. அது ரொம்ப குறிப்பாக என்ன விதிகள்லாம் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எக்காரணத்தை கொண்டும் ஷெட்யூல்டு கேஸ்ட் மக்களினுடைய பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷனை விட குறைவாக எந்த திட்டத்திலும் SC SPக்கு நிதி ஒதுக்கப்படக்கூடாது, எதுலேயுமே கம்மியாக நிதி ஒதுக்கக்கூடாது, பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷனுக்கு கம்மியாக ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிற உறுதியை இந்த சட்டம் கொடுத்துச்சு. அதுக்கு அடுத்தது இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா ஏதாவது ஒரு நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட SC SPக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது பயன்படுத்தப்படாமல் சரியாக பயன்படுத்தப்படாமல் இருந்தால் அந்த நிதி எக்காரணத்தை கொண்டும் திருப்பி அனுப்பப்படக்கூடாது. அந்த நிதியை அடுத்த நிதியாண்டில் இதே மாதிரியான பல திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் கட்டாயமாக அப்படிங்கிறதும் இந்த சட்டத்தின் மூலமாக சொல்லப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் சப் பிளான் அப்படிங்கிற விஷயத்தில் நடந்த மாற்றங்கள். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசினுடைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டின் கீழே செயல்படுத்தப்படுது. அந்த துறையில் வந்து மகளிர் உரிமை தொகைக்காக அப்படின்னு 13,000 கோடி ஒதுக்கப்படும் போது அதில் பட்டியலின மக்களினுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப, அதாவது கிட்டத்தட்ட 20% தொகை அப்படிங்கிறது ஷெட்யூல்டு கேஸ்ட் சப் பிளான் அப்படிங்கிற அந்த மைனர் ஹெட்டின் கீழே எழுதப்படும். அப்போ இந்த RTIயில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஷெட்யூல்டு கேஸ்ட் சப் பிளான்னு போட்டுட்டு அந்த நிதி கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா, அது வந்து இந்த ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய நிதி, ஆதி திராவிடர் நலத்துறையினுடைய நிதி கிடையாது. அப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கபடி 2025-26 4141 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு மகளிர் உரிமை தொகைக்கு ஷெட்யூல்டு கேஸ்ட் சப் பிளானின் கீழே அப்படின்னா அது ஆதி திராவிட நலத்துறையினுடைய நிதி கிடையாது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான கிளாரிஃபிகேஷன். அப்போ அந்த ப்ராப்பரான கிளாரிஃபிகேஷன் இந்த RTIயில் தரப்படாததுனால வந்த விளைவு தான் இந்த மாதிரியான தவறான கண்ணோட்டங்கள்லாம். இதை சாதகமாக்கி கொண்டு இதை ஒரு அரசியலாக்கி கொண்டு இன்னைக்கு பலவிதமான உருட்டுகள் அப்படிங்கிறது இந்த மகளிர் உரிமை தொகை விஷயத்தை வச்சு உருட்டப்படுது. இப்போ அதே RTIயில் நம்பர் 2 போட்டு இன்னொரு பதில் கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 796 அப்படின்னு ஒரு மைனர் ஹெட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது என்ன மைனர் ஹெட்னு பார்த்தோம்னா ட்ரைபல் சப் பிளானுக்கான மைனர் ஹெட். அதாவது அந்த 796 கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிதி அப்படிங்கிறது பழங்குடியினர் நலத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதி. இதில் இன்னும் நமக்கு கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழு ஸ்டேட் பிளானிங் கமிஷனுடைய வெப்சைட்டுக்கு போனோம்னா 2007 ஒவ்வொரு துறைக்கும் இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் சப் பிளான் அப்படிங்கிற தொகைக்கு என்ன மாதிரியான ப்ரப்போசல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிகிற இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எல்லா துறைகள் கிட்டத்தட்ட 25 துறைகள் போடப்பட்டிருக்கு. அந்த 25 துறைகளுக்குமே தனியாக SC SP அப்படிங்கிற ஃபண்டு ப்ரப்போசல் கொடுக்கப்பட்டிருக்கு. இது 2007 2014 வரைக்குமான டேட்டா. விவசாயத்துறை, வனத்துறை, சாலை, சுகாதாரம், வீட்டு வசதி, சமூக நலன், தொழிலாளர் நலன், இப்படி எல்லா துறையுமே இதில் அடங்கும். அதே மாதிரி தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட்டை எடுத்துக்கிட்டோம்னா அதில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஸ்டேட் ஆனுவல் பிளான் அலோகேஷன், மொத்த ஆனுவல் பிளான் அலோகேஷனான 92,691 கோடி ரூபாய். அதில் SC SP ஷெட்யூல்டு கேஸ்ட் சப் பிளானுக்காக பார்த்தோம்னா 20,365 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு 92,000 கோடியில். இது மொத்த தொகையில் 21.9%. அதே மாதிரி ட்ரைபல் சப் பிளானுக்காக ஒரு 1,879 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்னும் இதை தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு நிதித்துறையினுடைய வெப்சைட்டுக்கு போனோம்னா அதில் மானிய கோரிக்கை அப்படின்னு போட்டு எல்லாத்தினுடைய வரவு செலவு திட்டமும் எல்லா டிபார்ட்மெண்ட்டினுடைய வரவு செலவு திட்டமும் முழுசாக கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த துறையினுடைய உங்களுக்கு முக்கியமான எந்த துறையினுடைய வரவு செலவு திட்டத்தை ஓப்பன் பண்ணாலுமே
நீங்கள் வந்து இந்த 789 அப்படிங்கிற அந்த மைனர் ஹெட்டின் கீழே ஷெட்யூல்டு கேஸ்ட் சப் பிளான் கீழே எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்களுக்கான துறை இருக்குது. அந்த துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது உள்ள 789 போனீங்கன்னா அந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் சப் பிளானுக்கான அந்த தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் 789 கீழே ஷெட்யூல்டு கேஸ்ட் சப் பிளான் ஒதுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள்லையும் பார்த்தோம்னா இந்த SCSPயின் கீழே அந்த துணை தலைப்பின் கீழ் பணம் ஒதுக்குதல் அப்படிங்கிற நடைமுறை இருக்குது. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் இருந்தது இல்லைங்களா, அந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட 60,000 கோடியில் 10,500 கோடி ரூபாயை SCSPயின் கீழே ஒதுக்கியிருந்தாங்க. இதெல்லாம் 2023 தமிழ்நாடு அரசு வந்து பதிலாகவே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வு திட்டத்தில் வந்து பார்த்தோம்னா 6,634 கோடி ஒதுக்குனப்ப அதில் வந்து SCSPயின் கீழே 1,296 கோடி ஒதுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி பிரதம மந்திரி நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் அதில் வந்து 25,103 கோடியில் 4,162 கோடி SCSPயின் கீழே ஒதுக்கப்பட்டுச்சு. இப்படி கடந்த காலங்களில் தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட்டை எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை நிகழ்காலத்தில் ஒன்றிய அரசு அல்லது வேறு எந்த மாநிலத்தினுடைய பட்ஜெட்டை எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த மாநிலங்களினுடைய திட்டங்களில் SCSPயின் கீழே தனியாக அந்த மைனர் ஹெட்டின் கீழே நிதி ஒதுக்கப்பட்டு எழுதப்பட்டு இருப்பதை பார்க்க முடியும். ஸோ ஒரு RTIக்கு பதில் கொடுக்கும்போது அந்த பதில் ப்ராப்பராக இல்லாததுனால அது இன்னைக்கு அரசியலுக்காக அந்த பதில் வந்து தவறாக மிஸ்லீட் செய்யும் நோக்கத்துடன் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த தப்பான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு தான், மிஸ்லீட் செய்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு தான் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமிலேருந்து கோவை சத்தியன்லேருந்து சீமான்லேருந்து இன்னைக்கு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்கக்கூடிய ஷாலின் மரியா லாரன்ஸ் அவங்க வரைக்கும் இந்த டேட்டாவை பயன்படுத்தி தான் இன்னைக்கு சமூகத்தை மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்மளுடைய இந்த ஃபேக்ட் செக்லேருந்து நம்ம கண்டடைகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆதிதிராவிட நலத்துறையினுடைய நிதியிலிருந்து காசை எடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பரவக்கூடிய தகவல் அப்படிங்கிறது பொய்யானது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூடர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.